ஒரு தகப்பனுக்கு 2 பையங்க இருக்கிறாங்க. ஆனா, அந்த தகப்பன் அந்த பிள்ளைங்கள ரொம்ப பாசம் காட்டி நல்லா வளர்க்குறாரு. அவங்க தேவைகள எல்லாம் சந்திக்கிறாரு. பெரிய வீடு கட்டியிருக்கிறாரு. மாடியில அவங்களுக்குன்னு சொல்லி தனியா ஒரு ரூம், இந்த ரூமு எல்லாமே அருமையாய் அவங்க கேட்குறது எதையுமே இல்லன்னு சொல்லல பிரியமானவர்களே. என்ன கேட்டாலும் தகப்பன் வாங்கி தருவாரு. ரொம்ப அருமையா பிள்ளைங்கள வளர்த்தாரு. அந்த பிள்ளைங்களும் தகப்பன் மேல ரொம்ப பாசம். தகப்பன் சொன்ன பேச்செல்லாம் கேட்பாங்க. சின்ன வயசுலேருந்தே கீழ்ப்படியும்படியா அவங்க தகப்பன் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. தகப்பன் மேலே ரொம்ப பாசம் உள்ளவர்கள். ஒரு நாள் தகப்பன் வெளியே போயிட்டு உள்ளே நுழையிறாரு. அப்போ பார்த்தா வெளியே மோட்ரு நிறைஞ்சி தண்ணி யாருமே வழியாமல் ரொம்ப நேரமாக ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. என்னடா இது பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்படியா உள்ளே நுழைஞ்சிட்டு கீழே இருந்துட்டு சத்தம் போட்டு கூப்பிட்றாரு. இந்த மாதிரி என்னப்பா கீழே மோட்ரு இவ்வளோ தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, என்னப்பா வா வான்னு சொல்லி அந்த பையனோட பேரை சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் ரொம்ப நேரமாக வரவே இல்லை. அவர் மாடிப்படியில் ஏறி என்ன செய்கிறான்னு பார்ப்போம், என்ன நம்ம கூப்பிட வரலையேன்னு சொல்லி மாடிப்படிக்கு ஏற போகிறாரு. மாடிப்படியில் காலை வைக்கிறதுல அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வருது. அப்போது ஐயோ நம்மளால் மாடிப்படி ஏற முடியாது இல்லையேன்னு சொல்லி அப்படியே தலை சுற்றுது. அவருக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ இப்படி பார்க்கும்போது கீழே ஒரு ரூமில் உடனே நினைக்கிறாரு, ஐயோ சின்னவன் அங்கே இருக்கானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிப்படியிலேருந்து கொஞ்சம் இறங்கி மெதுவாக நடக்க முடியாமல் அவருக்கு நடக்க முடியல. கீழே விழுந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக தவண்டு போய் அந்த ரூம் கதவை தட்டுறாரு. அது பூட்டி இருக்குது. உள்ளே தான் பையன் இருக்கான். அப்போ நல்ல வேலை இவன் இங்கே இருக்கானேன்னு சொல்லி சத்தம் போட்டு அவனையும் கூப்பிட்றாரு. ரொம்ப நேரமாக கூப்பிட்றாரு, அவனும் வரல. பிரியமானவர்களே, அந்த தகப்பன் மரித்து போய் விடுகிறார். சடனாக ஹார்ட் அட்டாக்கில் மரித்து போய் விடுகிறார். பிரியமானவர்களே, இதுபோல்தான் நம் தேவன் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு. அவருடைய சொந்த பிள்ளையான பிறகு நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் சொல்லி முடியாது. மற்றவங்க பார்த்து பொறாமைப்படும்படியாய் நம்மை நடத்துகிறார். நல்ல வீடு, வீட்டுக்கு மேலே வீடு, சொந்த வீடு, மாடி வீடு, நல்ல வேலை, அரசாங்க உத்தியோகம், இன்னும் பிஸ்னஸில் நல்ல லாபம், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நல்ல லாபம். என்ன செஞ்சாலும் அது நடக்குது. நம் தேவைகள் சந்திப்பதற்கு குறைவே இல்லை. எல்லாம் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆனால் இவ்வளவு நடந்தும் ஏன் அந்த தகப்பனோட சத்தத்தை அந்த பிள்ளைங்க கேட்காம தகப்பனுடைய சாவுக்கு அவங்க எப்படி காரியமானாங்க? எல்லாமே ஏன்னா அந்த மூத்த பையன் என்ன பண்ணியிருக்கான், நல்ல பாட்டை போட்டு பெரிய மியூசிக்கை போட்டு உள்ள நல்லா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கான். அந்த சத்தத்தில் தகப்பன் கூப்பிட்ற சத்தம் கேட்கல. பாருங்களேன், நல்ல பெரிய வால்யூம் வச்சு அந்த ஒரு டம்னு அடிக்கிற பெரிய ஒரு இதெல்லாம் வச்சு போட்டால் நிச்சயமாக வெளியே காது கேட்காது. பிரியமான கல்யாண வீட்டு சத்தம் மாதிரி உள்ளே கேட்டதுன்னா இவங்களுக்கு எப்படி கேட்கும்? அதனால் தகப்பனோட சத்தம் கேட்கல. இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், சின்னவன் நல்லா தூங்கியிருக்கான். கனநித்திரை நாவி அவனை நல்லா தூங்க வச்சுருக்கு. அப்போ இவர் எவ்வளவோ தட்டுனாலும் அவன் தூக்கத்தை விட்டு எந்திரிக்க முடியலை. தகப்பன் செத்துட்டார். இது போல் தான் பிரியமானவர்களே, நம்ம தேவன் ஆசீர்வதித்த எத்தனையோ ஆசீர்வாதங்களை மறந்து நாம் உலகத்தின் சத்தத்துக்கும் கனநித்திரையின் ஆவிக்கும் நம்மளை ஒப்பு கொடுத்து தேவனுடைய அழைப்பின் சத்தத்தை, அவருக்கென்று நாம் வாழ்கிற அந்த சத்தத்தை மறந்து அழிந்து போகிற ஆத்துமாக்களை நாம் எண்ணாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு ஆத்துமா அழிந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவரை அறியாதபடி, தேவனை தெரியாதபடி அந்த ஆத்துமா அழிந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு நாமும் காரணம்தான். நல்ல வசதி, ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார், சொந்த பிள்ளையாக மாற்றிருக்கிறாரு, எல்லா வசதியும் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? உலகத்தின் பாதையில், உலக காரியத்தில் முக்கியத்துவம் கொடுத்து இது போதும்னு நினச்சி நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தேவனின் அழைப்பின் குரலை மறந்துருக்கோம். கனநித்திரை நாவி சத்தம் கேட்கல. கனநித்திரை நாவினா செத்து போனவங்கள மாதிரி தான், என்ன சத்தம் போட்டாலும் கேட்காது. அதுபோல் தான் பிரியமானவர்களே, இன்று நாம் மரித்திருக்கிற நாம் உயிரடைவோம். உலகத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் தேவனுடைய அழைப்பின் சத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்ப்பவர்களாய் மாறுவோம். God bless you.